ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை, அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜபமாலை, இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை. மூவோர் இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜபமாலை, இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை. அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை, அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை. நாம் விசுவாசத்தோடு வளர்ந்தோங்கி வாழ்வு பரிசடைய செய்யும் ஜபமாலை, பரிசடைய செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஜெபமாலை ஏந்திய அன்னை நமக்கு ஜீவனின் ஒளியை தந்து துயரத்தின் நேரத்தில் துணையாகி தூய அன்பால் காத்திடும் தாயை போற்ற வந்துள்ள கோட்டூர் பங்கு சமூகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கருணையின் கடலாய் விளங்கி கனிவின் உருவாய் திகழ்ந்து பாதம் நாடி வந்தோர்க்கெல்லாம் நம்பிக்கையின் முத்துக்களை உருட்டி முழு மனதுடன் மலரச் செய்பவர் நம் அன்னை. ஒவ்வொரு மணியும் விண்ணை தொடும் அளவிற்கு விரைவாய் அருள் தாரும். இறையருள் நமக்கு பொழியும் அன்னை இன்னல்களை நீக்குவார், துயரங்களை போக்குவார், ஆறுதல் பொழிந்து அரவணைத்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கும் மக்களின் துயர் போக்கி எண்ணங்கள் அனைத்தும் எழுச்சி பெற செய்யவும் தேவைகள் அனைத்தும் நிறைவேறவும் கஷ்டங்களிலிருந்து நோயிலிருந்து கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெற்று செல்ல அன்னையின் அருள் துணையை நாடி வந்துள்ள அனைவரும் நலம் பெற்று செல்ல இறைவேண்டல் செய்வோம் இக்கல்வாரி பலியில். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆரோக்கியராஜ் ஜெசிந்தா மேரி குடும்ப நலனுக்காகவும், மகன் ஜெகன் விரைவில் இல்லம் திரும்ப வேண்டியும், ஞான ஜெயக்குமார் ஆரோக்கிய மேரி குடும்ப நலனுக்காகவும், மகன் நல்ல முறையில் படிக்க வேண்டியும், சண்முகவேல் அன்னலட்சுமி விஜய் முத்திஸ் மதன் குடும்ப நலனுக்காகவும், மகன் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், மத்தேயு மாலா அவர்களின் குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், ரோஸ்லின் மேரி ஞான பிரகாசம் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சிறப்பான விதத்திலே நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் இந்த பலிபீடத்திலே இறைவனுடைய அருள் பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். பலவித எண்ணங்களோடு ஏக்கங்களோடு ஜெப விண்ணப்பங்களோடு ஜெபமாலை தாயை நாம் தேடி வந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையின் உதவியால் இறைவன் நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தந்தருளும்படியாக சிறப்பான விதத்திலே இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். இன்றைய தினத்தில் இந்த பலியை திரியாத்திரையாக வந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய கோட்டூர் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும், அதன் பங்கு தந்தையையும் அருட்சகோதரிகளையும் இறைவன் சிறப்பாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த பலியிலே அவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
போற்றுகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆம், 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 ஆமென், ஆம், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் கண்ணியான புனித ஜெபமாலை அன்னையின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துகள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்து முது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு ஆவியாரின் ஒன்றை பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 11 முதல் 15 முடிய. ஆண்டவர் கூறுவது: அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சி இருப்போரையும் எனது பெயரை தாங்கி இருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாக இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனி ரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்
என் ஆன்மாவின் நாயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே, உன் அன்பை பாடுகிறேன், உன் அன்பை பாடுகிறேன். நிறைகள் நான் கண்டேன், குறைகள் இனி இல்லையே. வசந்தம் நான் கண்டேன், வாழ்வில் பயமில்லையே.
எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 14 முதல் 17 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 14 முதல் 17 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை நம்பிக்கையிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பிறர் அன்பிலும் வாழும் அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயின் முன் தாயும் சேயும். அன்னை மரியாவின் முன் தாய் பங்கு மக்களாக இருக்கக்கூடிய நாகலாபுரம் மக்களும், சேய் பங்கு மக்களாக இருக்கக்கூடிய கோட்டூர் பங்கு இறை மக்களும் ஒன்றாக கூடி இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் சனி வழிபாட்டை மிகச் சிறப்பாக, மிக ஆடம்பரமாக, இந்த இடமே கொள்ள முடியாத அளவுக்கு அதீத கூட்டத்தோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். அன்னையானவள் இன்றைய நாளில் எவ்வாறு எலிசபெத்தை சந்தித்த போது அகமகிழ்ந்தாளோ, அதே போல் இன்றைய நாளில் இந்த இரு பங்கு இறை மக்களையும் மிகச் சிறப்பாக பார்க்கின்ற போது இன்னும் அதிகமாக கூடுதலாக அகமகிழ்வாள் என்றுதான் நான் நம்புகிறேன். நான் உண்மையிலே அறிக்கையிடுகிறேன். எனவே இந்த ஒரு மாபெரும் நிகழ்வுக்கு காரணகர்த்தாவாக அமைந்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன். எனவே ஒருவருக்கொருவர் உற்சாகமூட்டும் விதமாக நல்ல ஒரு கரங்களை தட்டி நாமே வாழ்த்துவோம். சிறப்பாக உங்கள் அனைவரையும் ஆண்டவர் பெயரால் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ரெண்டு பங்குக்கும் என்ன ஒரு ஒத்துமை பார்த்தீங்களா? நாகலாபுரத்தினுடைய பங்கு ஆலயமும் மாதாவுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட ஆலயம்தான். கோட்டூரினுடைய பங்கு ஆலயமும் மாதாவுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட ஆலயம்தான். சரிங்களா? தாப்பாத்தியம் கிளை பங்கு தான். அதே போல் வீரப்பட்டி அப்படிங்கிற கோட்டூருடைய கிளை பங்கமும் வேளாங்கண்ணி மாதாவுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட ஒரு ஆலயம் தான். அப்போ இந்த இரு பங்கையும் இணைக்கின்ற
ஒரு மாபெரும் தாயானவள் நம்முடைய அன்னை மரியா என்பதுக்கு நம்முடைய இரு பங்கு மக்களும் சிறப்பான சாட்சியாக நாம் வாழ்கின்றோம். அதற்கு உங்கள் அனைவரையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா என்று சொன்னால் இந்த உலகம் அவருடைய அழகை பேசுவதற்கு, அவருடைய புகழை பாடுவதற்கு, அவருடைய மாட்சியை எடுத்து சொல்வதற்கு பத்தாது என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு மாசத்துல எத்தனையோ லட்ச கூட்டம் தூத்துக்குடி மாதா கோயில கூட காத்திருக்கு. இன்னும் 2 மாசத்துல கோடிக்கணக்கான மக்கள் வேளாங்கண்ணியில கூட காத்திருக்கிறாங்க. இது ஏதோ கத்தோலிக்க மக்கள் மட்டும் வருவாங்க அப்படின்னு இல்லை. இந்த மாதாவை யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, இந்த மாதாவை யார் யாருக்கெல்லாம் நம்புறாங்களோ, இந்த மாதாவை யார் யாரெல்லாம் மாதான்னு அழைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கூடுகின்ற இடம்தான் அன்னை மரியானுடைய சன்னதியாக, ஆலயமாக இருக்கிறது. திருச்சபையும் இது மக்களுடைய பாரம்பரியமாக இருந்தாலும் திருச்சபையும் இந்த அன்னை மரியாவுக்கு பல சிறப்புகளை கொடுக்கிறது. அதில் ஒரு சிறப்பு தான் என்னது? இந்த முதல் சனி பக்தி முயற்சி. சரிங்களா? இந்த பக்தி முயற்சியினுடைய வரலாறு பலவாக இருந்தாலும் அதை விட்டு திருச்சபை அன்னை மரியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை கொடுக்கிறது என்றால், ஒரு ஆண்டுக்கு 12 மாதம் இருக்குது. அப்படி தானே மக்களே? இதில் அந்தோனியார் மாதம் எதை சொல்லுவாங்க? ஜூன் மாதம். வெரி குட். அதே போல் சவரியார் மாதம் எது சொல்லுவாங்க? டிசம்பர். டிசம்பரில் நம்ம சவரியார் மாதம்னு சொல்லுவாங்க. இன்னாசியாருக்கு ஜூலையா? அப்படியா? இந்த மாதம்தான் இன்னாசியாருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட மாதம். அன்னை மரியாவுக்கு செப்டம்பர், அக்டோபர், மே மாதம், ஜனவரி மாதம், 8ஆம் மாதமா? பார்த்தீங்களா? அப்போ அன்னை மரியாவின் மாதம் என்று ஒரு மாதத்தில் நாம சுருக்க முடியாது. அதுதான் திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழகு, ஒரு பியூட்டி என்று சொல்லுவாங்க. அன்னை மரியாவுடைய திருவிழா ஆண்டில் எல்லா மாசத்திலையும் இருக்கும். ஜனவரி மாசத்தில் தொடர்ந்துனா அன்னை மரியா இறைவனின் தாய் என்று கொண்டாடுவாங்க. பிப்ரவரி மாசத்துல லூர்து அன்னை திருவிழா கொண்டாடுவாங்க. மார்ச் மாசத்துல அன்னை மரியா இயேசுவை உற்பவித்த நாள், அதாவது மங்கள வார்த்தை நாள் என்ற ஒரு வார்த்தை, அந்த ஒரு விழாவை கொண்டாடுவாங்க. இப்படி எல்லா மாதமுமே அன்னை மரியாவுக்கு விழா இருக்கும். அப்படி இந்த மாதம் உண்மையிலே ஜூலை மாதங்கிறது ஒரு ட்ரை மந்த்னு சொல்லுவாங்க. அதிகமாக திருவிழா இருக்காது. ஆனால் நம்ம பங்கள சங்கலிங்கபுரத்தில் இருக்கு இல்லையா? ஆனால் அதிகமாக திருவிழாக்கள் இல்லாத அந்தோனியார் சீசன்லாம் முடிஞ்சு அடுத்த மாதம் தான் யாருக்கு தொடங்குவாப்புல? மாதாவுக்கு விண்ணேற்பு பெருவிழாக்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும். இந்த மாதம் கொஞ்சம் அதிகமான திருவிழாக்கள் இல்லாத இந்த மாதத்தில் கூட திருச்சபை அன்னை மரியாவுக்கு 2 திருவிழாவை கொடுக்கு. ஒன்று ஜூலை 16. ஜூலை 16 அங்க பாருங்க, பைபிள் டைரி எடுத்து பார்த்தாச்சு அதுக்குள்ள இல்லையா? கார்மல் அன்னை திருவிழா. அதுதான் உத்திரிய மாதான்னு சொல்லுவாங்க இல்லையா? கருப்பு கலர் உடை அணிந்து இருக்கக்கூடிய அந்த மாதா, கார்மல் மலையில் அன்னை மரியா காட்சி கொடுக்கப்பட்ட அந்த மாதாவை இந்த ஜூலை 16 இந்த மாதத்தில், இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். அதே போல் ஜூலை 26 அதை எடுத்து பாருங்க தாயே. இது மாதாவுக்கான திருவிழா இல்லாட்டாலும் மாதாவுடைய அம்மா அப்பாக்கான ஒரு திருவிழா. மாதாவுடைய அம்மா அப்பா பேர் என்ன மக்களே? சுவக்கின் அன்னம்மாள். சரிங்களா? இந்த மாதாவுடைய பெற்றோர்கள் தான் யாருக்கு தாத்தா பாட்டி? இயேசுவுக்கு தாத்தா பாட்டி. அப்போ அந்த நாள் உலக அளவில் திருச்சபை தாத்தா பாட்டிகள் தினமாக கொண்டாடுகின்றது. ஆனால் இருந்த போதிலும் இந்த அன்னம்மா பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லாம அன்னம்மாளை என்னன்னு தான் சொல்லி அழைக்குது நம்முடைய மக்கள். அன்னாள் ஒரு மாதா. இந்த சந்தன மாதான்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சந்தன மாதா வரலாறு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. ஒருத்தங்களே சந்தனம் கொடுத்தாங்களா? குழந்தை இல்லாதவங்களுக்கு சந்தனம் கொடுத்ததுனால சந்தன மாதாவா?
ஓ, அப்போ அது மாதா கிடையாது. சரி, எனக்கு சொன்னது சரிங்களா. செயின்ட் ஆன் அப்படிங்கிறதான் அன்னம்மாளுடைய ஆங்கில பெயர். அதை சொல்லி 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 என்ன வந்துட்டது, செண்டான் 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 சந்தனம் 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 அப்படின்னு வந்ததாக சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம் சந்தன மாதான்னு சொல்லி மாதாவை தூக்கி வைக்கிறோம். இல்லை, சந்தன மாதா நம்ம கொண்டாடுறது மாதாவுடைய அம்மாவை தான் நம்ம நினைவு கூறுகிறோம். அப்போ இந்த ஜூலை மாதத்தில் அன்னை மரியாவுக்கு 2 திருவிழாக்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஒன்று ஜூலை 16 கார்மல் மாதா, ஜூலை 26 சுவைக்கின் அன்னம்மாள். ஆக இந்த 2 திருவிழாக்களும் அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் ஒரு ஆண்டினுடைய அனைத்து மாதங்களுமே அன்னை மரியாவுக்கு திருவிழாக்களை கொடுத்து திருச்சபை மகிழ்கிறது என்றால், திருச்சபை அன்னை மரியாவை குறித்து மிக மிக மகிழ்ச்சி அடைகிறது, அன்னை மரியாவை குறித்து அதிகமாக பெருமைப்படுகிறது. இந்த பெருமைக்கெல்லாம் அன்னை மரியாவுடைய காரணம் என்ன என்றால், அவள் ஏதோ தூய ஆவியால் கருவுச்சு குழந்தையை பெற்றெடுத்ததாலும் இயேசு கிறிஸ்துவோடு 33 ஆண்டுகள் பயணித்ததாலும் அல்ல. அதெல்லாம் சாதாரண ஒரு மனுஷன் செஞ்சதா கடந்து போயிருப்பாங்க. மாறாக இந்த அன்னை மரியா இவ்வளவு மாட்சியும் இவ்வளவு பெரிய முதல் வணக்கத்தையும் பெறுவதற்கு காரணம் அவள் உயிர்த்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் உயிர்க்க முடியாது. நம்மை காட்டிலும் அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்குண்டான சாட்சி தான் யார்? அவர் தான் நேற்று நாளில் நம்ம திருவிழா கொண்டாடினவர். யார் அவரு? தோமையார். இந்த தோமையார் இல்லைன்னா மரபு அடிப்படையில் அன்னை மரியாவுடைய உயிர்ப்பினுடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்காது. திருச்சபை கோட்பாடாக அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவுக்கும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார், எப்போது எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவரது நேரத்தில் என்ன நடந்தது என்பதை எல்லாம் தோமையார் வழியாகத்தான் நாம தெரிய வருகிறோம். மரபு அடிப்படையில் இந்த அன்னை மரியாவுடைய விண்ணேற்பை எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், ஆண்டவர் இயேசு உயிர்ப்ப பின்பு தூய ஆவியை பெற்ற பின்பு எல்லா சீடர்களும் ஒவ்வொரு நாட்டுக்கு செல்கிறார்கள். அப்படி இந்திய நாட்டுக்கு வந்தவர் தான் யார்? புனித தோமையார். அவர் வந்து இடங்கின இடம் கொச்சி என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல கேரளாவில் அவர் பணி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் உறங்கி கொண்டு இருக்கும்போது அவருக்கு கனவில் அன்னை மரியானவள் ஒரு காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியும் கொடுத்து இந்த தோமையார் மிகுந்தவும் சஞ்சலப்படுகிறார். எனவே நான் எப்படியாவது அன்னை மரியாவை பார்த்தாக வேண்டும் என்று மீண்டும் அந்த கேரளாவில் இருந்து புறப்பட்டு எருசலேம் சென்றதாகவும், தற்சமயமாக இப்பவும் போல வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுலாம் போக முடியாது. அப்போ 12 திருத்துதர்களும் 12 நாட்டில இருந்து சொல்லி வைத்தார் போல் ஒண்ணு போல எங்க வந்தாங்க? எருசலேமுக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் அன்னை மரியா என்ன ஆயாச்சு? இறந்தாச்சு. அப்போ இந்த தோமையாருக்கு எப்பவுமே ஒரு பிடிவாதம் உண்டு, எப்பவுமே ஒரு கம்பீரம் உண்டு. சரிங்களா? அப்போ இந்த தோமையார் கண்டிப்பா சொல்ற, உள்ள கல்லறைக்குள்ள வச்சாலும் நான் அன்னை மரியாவோட முகத்தில் முழிக்காம இந்த இடத்தை விட்டு நான் விட மாட்டேன். அதன் பின்பு இந்த தோமையார் கத்துறாரே கதறாரே என்று மீண்டும் அன்னை மரியா அடக்கம் செய்து இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின்பு அவருடைய கல்லறை திறக்கப்படுகிறது. அந்த கல்லறையில் யாரை காணும்? யாரை காணும்? மாதாவை காணும். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை போல் மாதாவும் விண்ணகத்திற்கு போயிட்டார் என்று ஒரு சில குரூப்பும் மாதாவுடைய உடலை யாரோ எடுத்துக்கொண்டு போயிட்டார்கள் என்று ஒரு குழப்பம். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நேரத்தில் அன்று இரவு தோமையாருக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார். நான் உடலோடும் ஆன்மாவும் விண்ணத்துக்கு எடுத்து செல்லப்பட்டேன், அதற்கு சாட்சியாக என்னுடைய இடைக்கச்சையை நீ வைத்துக்கொள் என்று அன்னை மரியாள் தோமையாருக்கு கொடுத்த பரிசு தான் என்ன? இடைக்கச்சை. அதற்கு பின்பு இன்னொரு மரபு இருக்கு. அவர் அந்த இடைக்கச்சையை சுமந்து கொண்டு வரும்போது நம்முடைய நாட்டை நெருங்கின போது ஒரு பெரிய ஆறு ஓடிச்சு. அந்த ஆறை அவரால் கடக்க முடியல. எனவே இப்போ போல பாலம்லாம் இல்லை. அவர் என்ன செஞ்சாராம்? ஒரு பெரிய மரத்தில் அந்த இடைக்கச்சியை கட்டி இழுத்து அந்த மரத்தை சாய்த்து பாலமாக உருவாக்கி அதில் நடந்து அந்த பக்கம் போனார் அப்படின்லாம் மரபுகள் நிறைய சொல்லுது. அந்த இடைக்கச்சியை கடைசி வரைக்கும் புனித தோமையார் தன்னோடு வைத்திருந்தார். அது இந்திய நாட்டில் அவர் இருக்கின்ற போதும் அன்னை மரியா கொடுத்த அந்த இடைக்கச்சியை அவர் வைத்திருந்தார் என்று மரபு கதைகள் சொல்கின்றன. ஆக இந்த தோமையாருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்புக்கும் யார் தான் சாட்சியாக மாறுகிறார்?
தோமையார் தான். இன்னைக்கு தோமையார் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர் தெழுந்தார் என்பதற்கு அடையாளம் இல்லாமல் போயிருக்கும். ஏனென்றால் தோமையார்ட்ட காட்சி கொடுக்கும் போதுதான் என்னுடைய விரலில், என்னுடைய கைகளில் உன்னுடைய விரலை இடு, என்னுடைய விழாவில் உன் கையை இடு என்று ஆண்டவர் உடலோடு இருக்கிறார் என்பதை தோமையார் வழியாக தான் நம்ம விவிலியத்தில் அறிகிறோம். அதே போல் அன்னை மரியாவும் விண்ணேற்பு அடைந்தால் என்பது தோமையார் வழியாகத்தான் நம்ம மரபு வழி கதைகளாக நம்ம அறிகிறோம். ஆக இந்த மாதம் தோமையாருக்கு ஒப்பு கொடுக்க மாதமாக இருந்தாலும் இந்த தோமையார் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்புக்கும் அன்னை மரியாவுடைய விண்ணேற்புக்கும் சாட்சியாக, அடையாளமாக வாழ்ந்துவிட்டு சென்றார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதரைத்தான் நம்முடைய இந்திய நாடு திருத்தூதராக கொண்டிருக்கிறோம். அந்த இந்திய குடிமக்களாக நாம் இருக்கிறோம் என்றால் இதைவிட வேற என்ன பாக்கியம் இல்லையா? இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்புக்கும் அன்னை மரியாவுடைய விண்ணேற்புக்கும் காரணகர்த்தாவை இருந்தவருடைய பிள்ளைகள் நாங்கள் என்று நாம் சொல்லிக் கொள்வதில் நாம் அதீதமாக பெருமைப்பட வேண்டும், அதீதமாக உற்சாகப்பட வேண்டும். ஆக இன்றைய நாளில் இந்த தோமையார் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம், அவர் எவ்வாறு இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்புக்கும் அன்னை மரியாவுடைய விண்ணேற்புக்கும் சாட்சியாக இருந்தாரோ அதே போல் நாமும் சாட்சியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி காலத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனித்துவமாக தெரியும் இல்லையா? அப்படிதான் மக்களே, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா தனித்துவமாக தெரியும். எங்கள் ஊரில் வழக்கமாக சொல்லுவாங்க, இந்த தவக்காலம் வந்தாலே எங்களுக்கு எல்லாம் தொழில் எல்லாம் நட்டமாக ஆயிருதுன்னு யார் கத்துவா தெரியுமா? இறைச்சி கடைக்காரன் கத்துவான். இந்த தவக்காலம் ஆரம்பித்தாலே நாங்கள் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியது இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தவக்காலம் வந்தாலே நாங்கள் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியது இருக்குப்பான்னு யார் சொல்லுவா? பூக்கடைக்காரன் கத்துவான். இன்னைக்கு யாரும் கத்துறது இல்லை. எல்லாருமே எல்லாரும் போல சகஜமாக தவக்காலனால அது எங்களுக்கு கிறிஸ்துமஸ் தான் அப்படின்னு இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்வு கேள்விக்கு உட்படுகின்ற ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்றோம். எந்த விதத்திலும் இந்த உலகத்திலிருந்து நாம் தனித்துவமா வாழ்ந்து விடுகிறோமா? இல்லை. இன்னைக்கு ஆலயத்தில் வருவதிலும் கூட ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை, தங்க வார்த்தை, இது வைர வார்த்தைகளெல்லாம் வெளிவருவது கூட ஏதோ சகஜமாக மற்ற மக்களை போல நம்ம வாழ்ந்துடுறோம். ஆனா இல்ல, நீங்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கும் அன்னை மரியாவுடைய விண்ணேற்புக்கும் சாட்சியானவர்கள். உங்களை பார்த்தா கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்துவமான வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கா? காந்தியடிகள் மிக அழகா சொல்வார், எனக்கு கிறிஸ்தவம் பிடிக்கும், ஆனா கிறிஸ்தவர்களை பிடிக்காது. காரணம் என்ன? யாருமே கிறிஸ்துவா வாழல. அப்படிதானே? இன்னைக்கு கிறிஸ்தவன் அப்படின்னா நான் யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நீங்க கிறிஸ்து அவள் அப்படின்னா நீங்க யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய விழுமியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி என்றால் நீங்கள் இறங்கி போக வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், உதவ வேண்டும், தன்னார்வத்தோடு எல்லாம் செயல்பட வேண்டும், ஊதியம் இல்லாமல் உழைக்க வேண்டும், அனைத்துமே கடவுளுக்காக வாழணும். நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு நம்மிடம் இருக்கிறதா என்றால் இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையோடு தண்ணீரை கலந்து விடுகிறது. அது மிக 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 ஆபத்து. காரணம், இந்த உலகத்திற்கு எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டவர்கள் தான் யார்? நீங்களும் நாங்களும். இன்னைக்கு கோட்டூர் மக்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்டதுதான் யார்? கோட்டூர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு நாகலாபுரம் ஊத்தில் உள்ள இவ்வளவு பெரிய மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கொடுக்கப்பட்டதுதான் யார்? இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சொற்ப குடும்பங்கள். ஆனா நாம் என்ன பண்ணிடுறோம்? அவங்களோட சேர்ந்து கலந்து அவங்களோட அவங்களாவே மாறிடும். எவ்வாறு இந்த பாலில் பால்டாயில் கலந்தா தெரியாது போல நாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையாக, இந்த உலகத்தோடு ஒத்த வாழ்க்கையாக வாழ்ந்து விடுறோம். இல்லை, உலகத்தை எதிர்த்த வாழ்க்கையாக வாழ்கின்ற போதுதான் நாம் இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் சாட்சியாக இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை சிறப்பாக இந்த நாளில் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு நான் இயேசுவுக்கு எந்த விதத்தில் சாட்சியா இருக்கிறேன்? நான் மாதாவுக்கு எந்த விதத்தில் சாட்சியா இருக்கிறேன்? எல்லா பக்தி முயற்சியும் சரியா இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் எங்கள் ஊரில் ஒரே நீல கலர் சேலையாக தான் இருக்கும். இந்த மாதம் கடைசி எங்கள் ஊர்லேருந்து 10 வேன் வேளாங்கண்ணிக்கு போகும், நடக்கும். ஆனால் இது சாட்சியா? இல்லை. அப்போ எதுதான் சாட்சி?
கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுகிறது, அன்னை மரியாவை போல தாழ்மையோடு வாழ்வது, இறங்கி போவது, எல்லாரோடையும் அரவணைத்து வாழ்வது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வது, கலங்காமல் இருப்பது, புலம்பாமல் இருப்பது, இதுதான் யாருடைய விழுமியம்? அன்னை மரியாவுடைய விழுமியம். அப்போ இதையெல்லாம் நாம் விட்டு வெறும் பாத யாத்திரையாகவும் வெறும் பக்தி வழிபாடாகவும் மட்டும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே இன்றைய நாளில் நீங்கள் செய்வதிலெல்லாம் சரி, ஆனால் வாழ்க்கையை விட்டுவிட்டீர்கள் என்றால் அனைத்தும் வீணாக மாறிவிடும். எனவே இன்று நான் என்னை பார்க்கின்ற போது அன்னை மரியாவுடைய விழுமியங்கள் என்னிடம் இருக்கிறதா? என்னை பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்துவினுடைய விழுமியங்கள் என்னிடம் இருக்கிறதா? இன்னைக்கு எங்கேயாவது நல்லது நடந்துட்டுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் லஞ்சம் வாங்க மறுக்கிறாங்க, பயப்படுறாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க ஏன் கொடுக்காம நீங்க ஏன் அந்த எதிர்ப்பை காட்டணும்னா, ஐயோ அதுல வர்ற விளைவுகளை யார் சந்திப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துலையும் பின்வாங்குறோம். இல்லை, நாம் தான் இதில் முதல் நின்று ஒரு மாபெரும் நல்ல ஒரு சமுதாயத்தை மாற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எனவே இன்றைய நாளில் இந்த தோமையார் எவ்வாறு உயிர்ப்புக்கும் விண்ணேற்புக்கும் சாட்சியா இருந்தாரோ, அதே போல் அன்பு இறைமக்களை நீங்கள் உங்களை பார்க்கின்ற போது இயேசுவுக்கும் உங்களை பார்க்கின்ற போது மாதாவுக்கும் நீங்கள் சாட்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை சிறப்பாக மையமாக நிறுத்தி ஆண்டவரிடம் அந்த சிறப்பான ஞானத்திற்காகவும் அருளுக்காகவும் கேட்டு திருப்பலியில் இணைவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒருங்கிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராய் கிறிஸ்துவை மன்றாடுவோம். ஜெபமாலை ஜெபிக்கும் குடும்பங்கள் அன்பிலும் ஒற்றுமையிலும் இறை நம்பிக்கையிலும் வளர்ந்து சோதனைகளை சாதனைகளாக்கி வாழும் குடும்பங்களாய் திகழ்ந்து வலிமை பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிதி நிலைநாட்டும் இறைவா, உலகெங்கும் அமைதி, நீதி, ஒற்றுமை நிலவவும், போர் மற்றும் வன்முறை, வெறுப்பு ஆகியவை அகலவும், ஆட்சியாளர்கள் பொது நலனுக்காகவும் செயல்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையால் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருந்து நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ அருள்புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துயருவோரின் துயர் துடைக்கும் இறைவா, நோயினாலும் தனிமையினாலும் பொருளாதார கஷ்டங்களாலும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலும் நம்பிக்கையும் தேவையான உதவிகளும் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் தேடு பொருள் வரம் என்றவரே, ஜெபமாலை அன்னையின் அருள் தேடி வந்துள்ள எம் கோட்டூர் பங்கு மக்கள் மற்றும் நாகலாபுரம் பங்கு மக்கள் அனைவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். அன்னையின் பரிந்துரையால் மக்களின் வாழ்வும் மேம்படவும், இறை நம்பிக்கையில் வேரூன்றி இறை வார்த்தையின் வழி நடந்து பல்வேறு விதமான தேவைகளை பெற்று நம்பிக்கையோடு செயல்படவும் ஆற்றலில் வளர இறைவா மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தரல வேண்டும் என ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை
ஏற்பாயின் இறைவா பலியென என்னை நான் தருகின்றேன் பலியென என்னை நான் தருகின்றேன் உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன் உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா உழைப்பின் கனியில் உனக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக உழைப்பின் கனியில் உனக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன் உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா பலியென என்னை நான் தருகின்றேன் பலியென என்னை நான் தருகின்றேன் உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன் உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மனநிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலிபொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி நமது கண்ணிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும்
மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த நேரம் ஆண்டவருக்குரிய நேரம். ஆண்டவர் இறங்கி வந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசிர்வதித்து தன்னுடைய திருவுடல் திரு ரத்தமாக மாற்றுகின்ற ஒரு பொன்னான நேரம். எனவே இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகளில் முதன்மையான தேவை ஏதாவது இருந்தால் அதை கண்டிப்பாக நினைத்து அதற்காக இந்த அப்பரச காணிக்கையிலே ஒப்பு கொடுத்து இந்த நற்கருணை மன்றாட்டில் பங்கெடுப்போம். நம்முடைய தேவைகளில் முதன்மையான தேவையை நினைப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெச்சு பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் முறைய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலில் இரத்தத்தில் மங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உள்ளம் நிறை ஏக்கங்களோடு ஜெப விண்ணப்பங்களோடு தேவைகளோடு உம்மை நாடி வந்திருக்கக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகளின் உள்ள கூக்குரல்கள் ஒவ்வொன்றையும் நீர்தாமே கனிவு கூர்ந்து அவர்களுக்கு செவி சாய்த்து அனைத்து தேவைகளையும் அவர்கள் வாழ்விலே நீர் நிறைவு செய்து கொடுப்பீராக. இதோ கை நிறைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இல்லம் திரும்பக்கூடிய அந்த ஒரு பேற்றை உம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற
ரோஸ்லின் ஞான பிரகாசம் எனும் உமடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றே பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதிரவை நம்பிக்கையை கண்ணோக்கி முதலுலகத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவரும் ஆண்டவருடன் அமைதியை உளமாற பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. இனி தேற்றும் உன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. இனி தேற்றும் உன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. இணையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, இணையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, நீதன் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா வரமல்லவா. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, நீதம் என் வாழ்வின் பொருள் தேடும் உறவல்லவா உறவல்லவா. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. ஒரு சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. கவிதையில் பாடிடுவேன், அவனியில் அவர் புகழ் சாற்றிடுவேன். அழகிய கவிதையில் பாடி
சாற்றிடுவேன். கவிதையில் பாடிடுவேன், அவனியில் அவர் புகழ் சாற்றிடுவேன். அழகிய கவிதையில் பாடிடுவேன், அவனியில் அவர் புகழ் சாற்றிடுவேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான திருப்பலியானது அன்னையினுடைய பரிந்துரையால் இறை அருளால் நல்ல விதத்திலே நிறைவுக்கு வந்திருக்கிறது. தொடக்கத்திலே ஒரு நெருடல் இருந்தது, பயம் இருந்தது, மழை வருமா என்கின்ற ஒரு அச்சம். அந்த அளவிற்கு அந்த கால சூழ்நிலை அவ்வாறாகத்தான் இருந்தது. கண்டிப்பாக மழை வந்தே தீர்ந்து விடுமோ என்கின்ற அந்த பயம்தான் மேலோங்கி இருந்தது. இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக ஜெபமாலை தாய் மழை வர விடமாட்டாள், தன்னுடைய திருமகனிடத்திலே பரிந்து பேசி நல்ல அருமையான கால சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருவாள் என்கின்ற அந்த நம்பிக்கை ஆழமாக இருந்தது. அதற்கேற்ப நல்ல ஒரு அருமையான கால சூழ்நிலை, மழை வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை அன்னை முறியடித்து அருமையான விதத்திலே இந்த திருப்பலிதனை நாம் கொண்டாட அருள் கூர்ந்திருக்கிறாள். எனவே எல்லாம் வல்ல இறைவனுக்கு, நம்முடைய ஜெபமாலை அன்னைக்கு சிரம் தாழ்ந்து நம்முடைய நன்றிதனை அன்போடு உரித்தாக்கிக் கொள்வோம். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே இந்த முதல் சனி சிறப்பு திருப்பலிக்கு தலைமை எனவே சிறப்பான விதத்திலே இந்த நாளிலே இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய கோட்டூர் பங்கு சமூகத்திற்கு சிறப்பாக அவர்களை அழைத்து இந்த திருப்பலியை திரியாத்திரை திருப்பலியாக சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பு மக்கள் அனைவருக்கும், தலைமையேற்று வழிநடத்திய பாசமிகு தந்தை பாலநடிகளார் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து நமக்காக ஜெபித்த அன்பு அருட்சகோதரிகள், கோட்டூர் அருட்சகோதரிகளுக்கும் சிறப்பான நன்றிகள். நல்ல விதத்திலே இந்த திருப்பலிக்கு தலைமை தாங்கி நல்லதொரு அருளுரையை தந்தை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். நாம் சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். புனித தோமாவை போல, நம்முடைய அன்னை மரியாவை போல நாம் இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய அர்த்தமுள்ள வாழ்வுதனை நாம் வாழ வேண்டும் என்கின்ற அருமையானதொரு வாழ்வியல் அழைப்பை தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்பு தந்தை பாலன் அவர்களுக்கு சிறப்பு நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தந்தை அவர்களிடத்திலே உங்களுடைய பங்கு மக்களை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது இன்முகத்தோடு அதனை ஏற்றுக்கொண்டார்கள். கண்டிப்பாக வருகிறேன், என்னுடைய மக்களையும் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி சொன்னதோடு நில்லாமல், அன்பு மக்கள், உங்களை நிறைவான விதத்திலே தந்தை அவர்கள் இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அதிகமான மக்கள் இங்கு வருகை தந்தது உண்மையிலேயே கூடுதல் மகிழ்ச்சியை எங்களுக்கு தருகின்றது. தந்தை அவர்கள் தொடக்கத்திலே, மறையுரை தொடக்கத்திலே கூறியது போல, செய்யோடு அல்லது செய்கள் தாயோடு இணையக்கூடிய இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நம்முடைய அன்பு தாய் ஜெபமாலை தாய் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். எனவே அன்பு மக்களை மீண்டும் ஒருமுறை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய வருகைக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அன்பு மக்கள் வாருங்கள். ஒவ்வொரு மாதமும்
முதல் சனி அன்று இங்கு சிறப்பு பக்தி வழிபாடுகள் நடைபெறும். செப்டம்பர் மாதம் தவிர்த்து செப்டம்பர் மாதம் துரைசாமிபுரத்திலே திருவிழா நடைபெறும். அடுத்த அக்டோபர் மாதத்திலே ஜெபமாலை அன்னை இங்கு திருவிழா நடைபெறும். அந்த 2 மாதங்கள். அதே போல பெரிய வாரம் ஏப்ரல் மார்ச் மாதங்களில் ஒருவேளை பெரிய சனி முதல் சனி அன்று வந்துவிட்டால் அன்று நம்மால் இந்த முதல் சனி திருப்பலியை நிறைவேற்ற முடியாது. இந்த மாதங்களை தவிர்த்து மற்ற அனைத்து மாதங்களிலும் இங்கு முதல் சனி சிறப்பு வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். எனவே அன்பு மக்கள், ஒவ்வொரு மாதமும் வருகை தாருங்கள். ஜெபமாலை தாய் சக்தி மிகுந்த தாய், நம்முடைய வேண்டுதல்களை அவருடைய திருமகனிடத்தில் பரிந்து பேசி நமக்கு பெற்று தரக்கூடிய தாய். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த தாய் நாம் கேட்டதையெல்லாம் நமக்கு பெற்று தரவில்லை என்றாலும் கூட நமக்கு அவசியமானதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய அன்பான தாய், சக்தி மிகுந்த தாய். எனவே இந்த அன்பு தாயை அன்பு மக்கள் தொடர்ந்து நாடி வாருங்கள். இந்த தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரை வழியாக இறைவனுடைய அருளை ஆசிரை நிறைவாக பெற்று செல்லுங்கள். அன்பு மக்கள், இந்த நாளில் அருமையான விதத்தில் நம்முடைய கோட்டூர் பங்கு சமூகத்தை நாகலாபுரம் பங்கு சமூகத்தோடு ஒன்றிணைக்க உதவிய, இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று வழிநடத்திய அன்பு தந்தை, பாசமிகு தந்தை பாலன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே இந்த நூலாடையை எங்கள் நாகலாபுரம் பங்கு சமூகத்தினுடைய மூத்த உறுப்பினர் திருவாளர் ராபர்ட் ஆசிரியர் அவர்கள் அணிவித்து நம்முடைய நன்றியை, மகிழ்ச்சியை, அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் சியோனில் இருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பு மக்களே, உங்களுடைய தந்தையை நாங்கள் கௌரவிப்பது உங்கள் ஒவ்வொருவரையும் கௌரவிப்பதற்கு சமமாகும். தந்தையோடு இணைந்து வந்து நமக்காக ஜெபித்த கோட்டூர் அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகள். கோட்டூர் இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய நாகலாபுரம் பங்கு இறை மக்கள், நம்முடைய இணையூர் இறைமக்கள், நாகலாபுரம் பங்கு இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகள். இந்த நாளில் அன்பு மக்கள் அனைவரும் சிறப்பாக வருகை தந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் சிறப்பு நன்றிகள். அனைத்து வழிபாட்டுக்கான ஏற்பாடுகளையும் செய்த, மலர் அலங்காரம், பீட அலங்காரம் செய்த அருட்சகோதரிகளுக்கு சிறப்பு நன்றிகள். இன்றைய வழிபாடு சிறப்பு அமைய பாடகர் குழுவினர் அருமையான ஒத்துழைப்பை நல்கி இருக்கிறார்கள். எனவே சிறப்பான விதத்தில் பாடல்கள் பாடி மெருகேற்றிய அனைத்து பாடகர் குழுவினருக்கும் சிறப்பு நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நமக்கான இந்த அறுசுவை உணவை நமக்கு கொடுப்பவர்கள் திருவாளர் பிரான்சிஸ் அமல்ராஜ், திருமதி கல்யாணி ஆசிரியர் பெருமக்கள், குருவார்பட்டியைச் சேர்ந்த அன்பு குடும்பத்தார். இந்த தம்பதியினர், இந்த குடும்பத்தார் நமக்கு இன்றைய நாளுக்கான இந்த அறுசுவை உணவை தாராளமாக நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் சிறப்பு நன்றிதனை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வழிபாட்டிற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்தவர்கள், காலையிலிருந்து மதியத்திலிருந்தே ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்த அன்பு அண்ணன்களுக்கு, அன்பு தம்பிகளுக்கு, அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பு நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறை ஆசீரும். ஒலி அமைப்பை ஏற்படுத்தி தந்தவர்கள், உணவு ஏற்பாடு செய்து தந்தவர்கள், தூய்மை பணியிலே உதவி செய்தவர்கள், நன்கொடை வழங்கிய அன்பு இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்னும் ஒரு அறிவிப்பு. வருகின்ற புதன்கிழமை, அடுத்த வாரம் 8ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய இணையூர் சங்கரலிங்கபுரத்திலே புனித சகாய அன்னையினுடைய திருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட இருக்கின்றோம். அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருவிழாவிற்கு வரவேற்கின்றேன். கோட்டூர் பங்கு சமூகத்திலிருந்தும் அன்பு மக்கள் வருகை தந்து புனித சகாய தாயினுடைய சகாயங்களை பெற்று செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 8ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு திருக்கொடியேற்றம் திருப்பலி நடைபெறும். அடுத்து ஒவ்வொரு நாளும் 10 நாட்களுக்கு நவநாள் திருப்பலி நடைபெற இருக்கின்றது. 16ஆம் தேதி திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும். 17ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு ஆடி திருவிழா அன்னையினுடைய பெருவிழா திருப்பலி நடைபெற இருக்கின்றது. எனவே அன்பு மக்கள் அனைவரும் கலந்து சகாய தாயினுடைய பரிந்துரையை நிறைவாக பெற்று இறைவனுடைய அருளை உங்களுடைய வாழ்க்கையிலே நிரம்ப பெற்று செல்லும்படியாக
அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்பு மக்களே, இப்பொழுது கடந்த ஜூன் மாத முதல் சனிக்கான வரவு செலவு விவரங்களை விரைவாக வாசிக்கின்றேன். ஜூன் மாத முதல் சனி வரவு விவரங்கள்: திருவள்ளர் சங்கர் திருமதி வளர்மதி குடும்பத்தார் குருவார்பட்டி 500, திருமதி மேரி இந்திரா குடும்பத்தார் குருவார்பட்டி 300, திருவள்ளர் ஆரோக்கியராஜ் திருமதி ஜெசிந்தா குடும்பத்தார் குருவார்பட்டி 1000, செல்வி பிரியதர்ஷினி துரைச்சாமிபுரம் 1000, திருவள்ளர் ரவிக்குமார் திருமதி ஆரோக்கியமேரி துரைச்சாமிபுரம் 1000, திருவாளர் குருஸ் துரைச்சாமிபுரம் 150, திருவாளர் கெமிலஸ் திருமதி மேரி நாகலாபுரம் 300, திருமதி ரோஸ்மலர் நாகலாபுரம் 300, திருவாளர் சிங்கராயர் திருமதி அந்தோணியம்மாள் நாகலாபுரம் 300, திருவாளர் அமலன் திருமதி செல்வி நாகலாபுரம் 300, திருவாளர் ஜோசப் திருமதி பாண்டி செல்வி உணவிற்காக சிறப்பு நன்கொடையாக கொடுத்த தொகை 5100, திருமதி பிலோமினால் சங்கரலிங்கபுரம் 500. ஆக மொத்த வரவு ரூபாய் 10,750. செலவு விவரங்கள்: உணவிற்கான செலவு தண்ணீர் 220, காய்கறி 760, பலசரக்கு 3533, கறி சிக்கன் 15 கிலோ 3150. சிலிண்டருக்கான தொகை இன்னும் தெரியவில்லை. மாஸ்டர் கூலி ரூபாய் 3000. ஆக உணவுக்கான செலவு 10,663. பாத்திரம் கழுவ 250, குருவார்பட்டி வாகன செலவு 150, ஒளி அமைப்பிற்காக கொடுத்தது 500. நம்முடைய இந்த முதல் சனி பக்தி முயற்சிகளுக்காக வழிபாட்டிற்காக புதியதாக ஒரு ஆம்பிளிஃபயர் வாங்கி இருக்கிறோம். அதற்கான 3வது தவணையாக நாம் செலுத்தி ஏற்கனவே 2 தவணை 10,000 ரூபாய் செலுத்தி இருக்கிறோம். அந்த ஆம்பிளிஃபயருக்கான தொகை 25,000. அதற்கான 3வது தொகை 5,000 இந்த கடந்த மாதத்திலிருந்து நாம் கொடுத்திருக்கிறோம். ஆக இதர செலவுகள் 5,900. உணவிற்கான செலவு 10,663, இதர செலவுகள் 5,900. ஆக மொத்த ஜூன் மாத முதல் சனிக்கான செலவு 16,563. ஜூன் மாத முதல் சனிக்கான மொத்த வரவு 10,750, மொத்த செலவு 16,563. கூடுதல் செலவு 5,813. ஏற்கனவே நம்முடைய முதல் சனி கையிருப்பாக இருக்கக்கூடிய தொகை 23,857. ஜூன் மாத கூடுதல் செலவு 5,813. ஆக தற்போதைய கையிருப்பு ரூபாய் 18,044. நன்கொடை வழங்கிய அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை சிறப்பு நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் சிறப்பான நாள். இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. நம்முடைய கண்களுக்கு வியப்பாய் உள்ளது இல்லையா? எனவே இந்த நாளில் மிக உன்னதமான நன்றிக்குரியவர் இந்த தாய் பங்காக இருக்கக்கூடிய நாகலாபுரத்தினுடைய பங்கு தந்தை அருத்தந்தை ரினோ அவர்கள். தந்தை அவர்கள் எனக்கு 2 வயது பெரியவர். இருந்தாலும் அன்போடு இந்த இடத்திற்கு நான் முதலாக பங்கு பொறுப்பெடுத்த போது ஒரு நல்ல ஒரு அண்ணனாக இருந்து என்னை வழிநடத்துபவர். நம்முடைய பங்குக்கு, கோட்டூர் பங்குக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு முகம். யார் ஃபாதர் இன்னைக்கு பூச வாரா அப்படின்னா, ரினோ ஃபாதர் வராங்கன்னா, ரினோ ஃபாதரா சூப்பர் நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற, பார்க்க துடிக்கின்ற ஒரு அருமையான முகம், கேட்க துடிக்கின்ற ஒரு அருமையான குரலுக்கு சொந்தக்காரர் தந்தை ரினோ அவர்கள். மிகவும் பண்பாக பழகிறவர்கள். 4 மாதமாக கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல, முதல் சனிக்கு வர முடியுமா, முதல் சனிக்கு வர முடியுமான்னு. பங்குடைய சூழ்நிலையும் என்னுடைய சூழ்நிலையும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கலை. இந்த மாதம் சிறப்பாக வருவோம் என்று சொன்னோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் வந்தோம். வந்தது முதல் இந்நேரம் வரை மிகச் சிறப்பாக. எத்தனை பேர் வருவீங்கன்னு கேட்டாங்க. ஒரு 50 பேர்கிட்ட வருவோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி எண்ணிக்கை வந்தது பார்த்தா கிட்டத்தட்ட 100 தொட்டிருக்கு. அண்ணன் எப்படின்னா இவ்வளோ எண்ணிக்கை வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம சொன்னதை மீறியும் செஞ்சாலும் அதையும் அன்போடு ஏற்றுக்கொண்டு அனைத்தையுமே நிறைவாக செய்பவர் நம்முடைய நாகலாபுரத்தினுடைய பங்கு தந்தை அருத்தந்தை ரினோ அவர்கள். என அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். சிறப்பாக இந்த நேரத்தில் கோட்டூர் பங்கு மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், மக்கள் வரணும்னு ஆசை, ஆனால் நிறைய தடைகள். இன்றைக்கி கோட்டூரில் ஒரு முக்கியமான நபர் இன்னைக்கு இறந்துட்டார், சரிங்களா? இருந்தாலும் எங்கள் மக்கள் வண்டியில் இடம்பத்தில், ஆனால் அப்படி அலைகடலென வந்தாங்க.
எங்களுடைய முகாமில் மக்களுக்கு இருக்க வீடு இல்லை, அளக்கழிஞ்சு ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் போய் தாங்க குடிசைகளை இப்போ அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு அந்த தடையை மீறி முகாம் மக்கள் வந்திருக்கிறாங்க. நம்முடைய வீரப்பட்டி மக்கள் நம்முடைய சங்கரலிங்கபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் முன்னாடி மறித்து எங்கே போகிற ஏது போகிறேன்னு சொல்லி நீ பிளாக் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் வெளில அங்கேயே பார்த்ததுனால விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தடங்கள். அதே போல் தாப்பாத்தி இறை மக்களும் சிறப்பாக வந்தார்கள். தங்களுடைய தொழிலாக இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் அடைத்து விட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி இந்த திருயாத்திரைக்கு மக்கள் இவ்வளவு தியாகம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. அதை பார்க்கின்ற போது என்னுடைய மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு கூட 2 மனசாக தான் இருந்துச்சு. எங்கே இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்களே அப்படின்னு ஒரு குழப்பமாக இருந்த நேரத்தில் நிறைவுக்கு மேல் நிறைவாக இந்த கோட்டூர் இறை மக்கள் என்னுடைய உள்ளத்தை நிறைவுபடுத்தியிருக்கிறீர்கள். எனவே வந்திருந்த கோட்டூர் முகாம், தாப்பாத்தி மற்றும் வீரப்பட்டி அன்பு இறை மக்கள் மற்றும் அழைத்து வந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனதார பாராட்டுகளும் நன்றியையும் ஆண்டவர் பெயரால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அதே போல் நீங்கள் வந்தபோது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே சிறப்பாக நடந்தது. நாங்கள் வர்ற வரைக்கும் நீங்கள் ஜெபமாலையை செய்யாமல் வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்த பிறகு தான் 7:15 தான் ஜெபமாலை ஆரம்பித்தோம். சப்பரத்தை நீங்கள் தான் தூக்கணும்னு சொல்லி சொன்னோம். எல்லாமே நீங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வைத்து காத்து கொண்டு இருந்தீர்கள். எல்லாமே மிக அருமையாக இருந்தது. உங்களுடைய ஏற்பாடுகள், பாடகர் குழுவினர், அருள்சுகருடைய செயல்பாடு, பீடப்பூக்கள் மற்றும் ஒளி அமைப்புகள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலையிலும் மனதிற்கு மிகவும் இதமான ஒரு சூழ்நிலை கொடுத்தது, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை கொடுத்தது. அதே போல் அன்பு இறை மக்கள், நாகலாபுரம் மக்கள் இல்லையா, வந்தோடனே ஃபாதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துக்கு புதுசாக போன ஒரு உணர்வை கொடுக்காம ஏதோ எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே போன ஒரு உணர்வை நீங்கள் கொடுத்தீங்க. அப்படி மிக அன்போடு பேசிய அத்தனை இறை மக்களுக்கும் ஏற்பாடு செய்த உதவிய அத்தனை உள்ளத்தாருக்கு என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எல்லாம் சேனா யாரு பிள்ளைங்க, சரியா? கிட்டத்தட்ட நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போன மாதிரி தான், சரிங்களா? நாங்கள் புகுந்த வீட்டுக்கு போயாச்சு. பல ஆண்டுகள் கழித்து மறுபடியும் எங்கே வந்திருக்கோம்? பிறந்த வீட்டு தாய் உயிரோடு இருக்காங்களா இல்லையா, கால் கையெல்லாம் சுகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க வந்திருக்கும். ஆனால் ஒரு ஆசை, வருஷம் எங்கள் அம்மாவை பார்த்தெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை. எனவே உங்களுடைய திருவிழா, இந்த ஜெபமாலை திருவிழா நடக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு நீங்கள் நிரந்தர திருயாத்திரை கொடுத்தீர்கள் என்றால், சரிங்களா? ஏன்னா இது இனிமே ஒவ்வொரு மாதமும் நான் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர முடியாது இல்லையா? ஆனால் உங்களுடைய திருவிழாக்களில் ஒரு நாள் திருயாத்திரையாக நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் அதை சிறப்பித்து அன்பொழுக ஒருவருக்கு ஒருவர் பேசி பழகி அதை கொஞ்சம் நிறுவனப்படுத்தணும் என்றால் கூடுதலாக சிறப்பாக இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது நாம் அஃபிஷியலாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா எங்கள் பங்கு மக்கள்கிட்ட சொன்னேன், நாகலாபுரம் ஆமாம் அங்கிருந்தால் நம்ம பங்கு பிரிஞ்சுது, அந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லை ஃபாதர் அப்படின்னு நிறைய எங்கள் பங்கு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பங்கு பிரிஞ்சு கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆயிட்டு. அப்படிப்பட்ட ஒரு தொடர்பை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தொடர்பை உருவாக்க இது ஒரு சின்ன அடித்தளமாக இருக்கும். இரண்டாவது, நம்முடைய தாப்பாதி புனித அந்தோணியார் திருத்தலம், அது நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய திருத்தலம். அதை வளர்க்கக்கூடிய தார்மீக பொறுப்பு சேயை காட்டிலும் யாருக்கு அதிகமாக இருக்குது? தாய்க்கு தான் அதிகமாக இருக்குது. தாய் எங்கிட்ட தலை வச்சே படுக்க மாட்டேங்கப்பா இல்லையா? எனவே இது கடைசி செவ்வாய், ஏன்னா அந்த பரிபூர்ண பலனெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. அதனால் கடைசி செவ்வாய் மற்றும் அமாவாசை எல்லாமே உங்களுக்கு தெரியும். அமாவாசையில் நைட்டு தங்குவாங்க, கடைசி செவ்வாய்க்கு இதே போல் வழிபாடு நடந்து இரவு அசனெல்லாம் கொடுப்பாங்க. எனவே இந்த இரு நிகழ்வுகளுக்கும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏன்னா ராமேஸ்வரத்துலேருந்து வராங்க, தருவகுளத்திலேருந்து வராங்க, சிப்பிக்குளத்துலேருந்து வராங்க, தூத்துக்குடியில் மாநகரத்துலேருந்து நிறைய பேர் வராங்க. ஆனால் நம்முடைய அம்மா வரலன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லையா? அந்த ஒரு ஏக்கத்தோடு, அந்த ஒரு தாகத்தோடு உங்களை அன்போடு அழைக்கிறோம். எனவே நீங்கள் சிறப்பாக அந்த கடைசி செவ்வாய் அல்லது அமாவாசைக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு முறையாவது அந்த அந்தோணியாரை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா, அந்த அந்தோணியாரை பார்க்கின்ற சாக்கில் எங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா எங்கள் மனம் திருப்தி அடைஞ்சிடும். எனவே இந்த இரு அழைப்போடு உங்களை மீண்டும் வாழ்த்துகிறேன், மனதார நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறேன். அன்பு மக்களே, ஒரு அறிவிப்பு கொடுக்க மறந்து விட்டேன். விளாத்திக்குளம் பங்கு தந்தையிடமிருந்து ஒரு அறிவிப்பு, ஒரு வேண்டுகோள்.
அவர்களுடைய இணையூர் வாதலக்கரையிலே ஆலய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றனவாம். எனவே அங்கிருந்து மக்கள் நன்கொடைக்காக வருகின்ற பொழுது உங்களுடைய மக்களை அருள் கூர்ந்து கொடுக்க சொல்லுங்கள், அதற்கான உரிமையை உத்தரவை நீங்கள் கொடுங்கள் என்று அருள் கூர்ந்து கேட்டுக்கொண்டார்கள். எனவே அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், ஒருவேளை அங்கிருந்து யாராவது ஆலய நன்கொடைக்காக வந்திருந்தார்கள் என்று சொன்னால் உங்களால் முடிந்த நன்கொடைதனை கொடுத்து உதவும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை ஒரு வேண்டுகோளை விடுத்தாங்க, கண்டிப்பாக அதனை நாம் நிறைவேற்றுவோம். இந்த ஆண்டு திருவிழாவின் போது கண்டிப்பாக ஒரு நாள் நவநாள் திரியாத்திரை திருப்பலியாக கோட்டூர் மக்களை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கின்றோம். அதற்கான உத்தரவை பங்கு தந்தைக்கு அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே நான் வழங்குகின்றேன். நன்றி மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், கடவுள் என்றும் நம்மோடு. அன்பு மக்களே, திருப்பலியின் நிறைவில் அனைவருக்கும் அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆலயத்திற்கு பின்பக்கத்திலே உங்களுக்கான உணவு தயாராக இருக்கும். அன்பு மக்கள் தட்டிலை வாங்கி ஆங்காங்கே அமர்ந்து உண்ணும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கொஞ்சம் பின்னால் வந்தவர்களுக்கான அறிவிப்பு, மண்டபத்தின் பின்பக்கத்தில் கழிவறை வசதிகள் இருக்கின்றன. அன்பு மக்கள் அதனையும் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபமாலை என்னையே செவி சாய்க்கும் தாயே, பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. ஜெபமாலை என்னையே செவி சாய்க்கும் தாயே, பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. மன்றாடி வருவோரே, மடமாக்கி அருள்பவளே, குறையாவும் தீர்ப்பவளே. ஜெபமாலை என்னையே செவி சாய்க்கும் தாயே, பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. மங்கள வார்த்தையை மனதில் ஏந்தி எலிசபெத் தாயை எதிர்கொள்வோம்.
திருப்பலி நிறைவேற்றிய தந்தையர்களின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பெயர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞானப்பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் எல்லா கொள்ளும். புனிதரே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.
எங்கள் நலமெல்லாம் அருளும் தூயவளே, ஜெபமாலை அன்னையே சரணம் அம்மாவும் திருவடி தேடி வந்தோம் அம்மா. கருணை பொழியும் கண்கள் கொண்டாய், கவலையை தீர்க்கும் கரம் விரித்தாய், நம்பின பேரை நீ கைவிடாய், நல்ல நம்பிக்கை ஒளி தரும் சுடர் விளக்கே, நாகலாபுரத்து நாயகியே, எங்கள் நலமெல்லாம் அருளும் தூயவளே, ஜெபமாலை அன்னையே சரணம் அம்மா, திருவடி தேடி வந்தோம் அம்மா. ஜெபமாலை கையில் ஏந்தி நின்றாய், ஜெபிக்க சொல்லி எமை கூவி நின்றாய், பஞ்சமும் நோயும் நீக்கிடுவாயும், தஞ்சமென என்றும் காத்திடுவாய், நாகலாபுரத்து நாயகியே, எங்கள் நலமெல்லாம் அருளும் தூயவளே, ஜெபமாலை அன்னையே சரணம் அம்மா, திருவடி தேடி வந்தோம் அம்மா. ஊருக்கெல்லாம் நீ காவல் அம்மாயம், உள்ளத்தில் குடியிருக்கும் செல்வம் அம்மா, பார்ப்போற்றுராக்கினியே, எந்நாளும் மகிழ்வுடன் எங்களை காத்திடுவே, நாகலாபுரத்து நாயகியே, எங்கள் நலமெல்லாம் அருளும் தூயவளே, ஜெபமாலை அன்னையே சரணம் அம்மா, திருவடி தேடி வந்தோம் அம்மா. லூர்து நகர் அரசியே, எம் அன்னை மரியே, நாகலாபுரத்தின் ஒளி விளக்கே அம்மா, புது பொலிவு கொண்ட உந்தன் கெவி தேடி வந்தோம், ஆசீர்வாதம் தந்து எமையாட்கொள்ளுவாய் அம்மா. வெள்ளை ஆடை தரித்து நீலக்கச்சை அணிந்து பெர்னத சிறுமிக்கு காட்சி தந்தாயே, வறுமை நீக்கும்
ஜபமாலை என்னையே செவி சாய்க்கும் தாயே பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே ஜபமாலை என்னையே செவி சாய்க்கும் தாயே பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே மன்றாடி வருவோரை வளமாக்கி அருள்பவளே உம்மை கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் குறையாவும் தீர்ப்பவளே ஜபமாலை என்னையே செவி சாய்க்கும் தாயே பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே ஜபமாலை என்னையே செவி சாய்க்கும் தாயே பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே